கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையை உங்களில் இருக்க கடவுள் என்று சொல்லி கிறிஸ்துவின் சிந்தையை நம் வாழ்க்கையிலே விசேஷமாக இந்த மகிழ்ச்சியான மாதத்திலே வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார். நாம் அந்த அனுபவத்தில் போவோம். இன்னும் சற்று ஆழமாய் அறிந்து கொள்ள பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தம்மைத்தாமே வெறுமையாக்கி, வானாதி வானம் கொள்ளாத தேவன், வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, அப்பேற்பட்ட மகிமையான தேவன் தாமே தம்மை தாழ்த்தினார். நம்மை மீட்கும்படியாக தேவன் அவரை தாழ்த்தினபடினாலே இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட வேதவசனம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறான்னு சொல்லி தாழ்மையுள்ளவர்களை தேவன் நோக்கி பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் நம்மை தாழ்த்துவோம். அண்ட சராசரி உருவாக்கின தேவன் தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று பார்க்கிறோம். மனுஷன் தேவ மகிமை இழந்து விட்டான். தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபமாக உண்டாக்கப்பட்ட ஆதாம் தேவ மகிமை இழந்த போது அந்த மகிமையை மறுபடியுமாக மனிதனுக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். காரணம், மனுஷன் பாவத்துக்கு அடிமையானபடியினாலே அவனை மீட்க தேவன் அடிமை ரூபம் எடுத்து தேவன் நம்முடைய சாயலாக மறுபடியும் வந்ததனால் நம் வாழ்க்கையில் கூட நம்மை தாழ்த்துவோம். எந்த மேட்டிமை இல்லாதபடிக்கு நம்மை விட தாழ்ந்த மக்களுக்காக நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் தன்னை தாழ்த்தி நம் போல் சாயலாக இந்த உலகத்தில் பிறந்தபடியினாலே இந்த மாதத்தில் நமக்குள் எந்த விதமான மேட்டிமையோ கசவுகளோ வைராக்கியங்களோ கோபங்களோ இல்லாதபடிக்கு நம்மை தாழ்த்துவோம். தேவன் அந்த தாழ்மையை பிரியப்படுகிறவராய் அதில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவன்தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அவர் அடிமை ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ சாயலானால் படினால் நம் வாழ்க்கையில் கூட இந்த மாதமெல்லாம் நம்மை தாழ்த்துவோம். அநேகருக்கு போஜனமாயிருக்கு, அநேகருடைய வாழ்விலே நம் மூலமாக நற்கிரியை செய்யும்படியாக அன்பின் ஆண்டவரே உம்மை தாழ்த்தினது போல நாங்களும் இந்த விசேஷமான மகிழ்ச்சியான இந்த பிறப்பின் மாதமாகிய மாதத்தில் எங்களை தாழ்த்தி உன் சாயலை அநேகருக்கு காண்பிக்க, உன் தன்மையை அநேகருக்கு காண்பிக்க, உன் சுவாபத்தை அநேகருக்கு காண்பிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.